டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு மோடி உள்ளிட்டவர்கள் ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. டப்பா என்ஜின் அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் ஜீரோ பிஜேபி அப்படின்னு குரல் தமிழ்நாட்டில் புதுசாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கலா பிரபாகர் உள்ளிட்டவர்கள் தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர், தமிழகத்துடைய முன்னாள் அமைச்சர், ஊடகவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வலுவாக இந்த ஜீரோ பிஜேபி அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன ஜீரோ பிஜேபி? அதாவது ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பரக்கலா பிரபாகர் சொல்லும்போது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. விஷ கிருமிகள் பாஜக தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் நுழைவதை அனுமதிச்சிடாதீங்க அப்படின்னு தமிழக வாக்காளர் மத்தியில் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. இந்த ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட்டை முன்வைக்கிறவங்க ரெண்டு விஷயத்தை அழுத்தமாக பேசுகிறாங்க. ஒன்று, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழகத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை முற்றிலும் சிதைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒற்றுமை இவர்களை உள்ள விட்டிங்கன்னா அது காலி ஆயிரும் அப்படின்னு இந்த கூட்டாட்சி தத்துவத்தையும் மக்கள் ஒற்றுமையையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் வலுவாக போகணும் அப்படின்னு பேசுகிறாங்க.